பிரியமானவர்களே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகங் கள்ளத் தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதியுங்கள். ஏன் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாயிருக்கிறதா? தேவனால் உண்டான ஆவி எது? சாத்தானினால் உண்டான ஆவி எது? அது என்ன செய்தென்று அதன் கிரிகையை பார்க்கும்போது உங்களால கண்டுபிடிக்க முடியவில்லையே, உண்மையில முடியவில்லைத்தானோ? நான் கேட்கிறேன். தேவ ஆவியை நீங்கள் இதனாலே அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகி இருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. எப்படி தெரியுமோ? அவர்தான் பாவமன்னிப்பை பற்றி கூறியிருக்கிறார். மற்றவன் பழிவாங்குதலை பற்றி கூறியிருக்கிறான். எல்லா வேதங்களும் பழிவாங்குதலையே சொல்லுகின்றது. பழிவாங்குதல் சாத்தானினுடைய முதல் ஆயுதம். இப்ப கொஞ்சம் புரியுதோ? 3வது கண் திறக்குதோ? அதுதான் ஞானக்கண். ஞானக்கண் திறப்பது மனிதனுக்கு, 3ஆம் கண் திறப்பது மனிதனுக்கு. விழித்தெழுந்த மனிதன், கண்கள் திறக்கப்பட்ட, ஞானக்கண்கள் திறக்கப்பட்ட மனிதன், ஒரு அறிவு தூண்டப்பட்ட மனிதன், மங்கி இருக்கிற அறிவு எழுப்புதலுக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதன். அந்த மனிதன் தன்னை காத்துக்கொள்வான், தன் பிள்ளைகளுக்கு தேவனுக்கு ஏதுவானவற்றை சொல்லுவான். துறவிகள் ஏன் கல்யாணம் கட்டுவதில்லை? துறவிகள் ஏன் தேவன் இல்லாத துறவிகள், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவி இல்லாத துறவிகள் எப்படி துறவகம் கொள்ளுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் சித்திரவதை செய்கிறார்கள் தங்களை தாங்களே. தெரியுமா அது? ஆனால் பரிசுத்த ஆவியை கொண்ட பிள்ளைகளோ எந்த விதமான சித்திரவதையுமின்றி சுகபலமாகவே ஒரு பெண் ஒரு ஆணை தீண்டாமலும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தீண்டாமலும் தேவ சமாதான தேவதூதர்களைப் போல வாழ முடியும். அதுவும் சுதந்திரமாக வாழ முடியும். மற்றவன் உலகத்துக்கு ஏதுவானபடி பேசுவான். பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே. அந்தி கிறிஸ்து சாத்தான் எனப்படுவான். அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இது 2000 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டது. இப்ப நான் 2000 வருடங்களுக்கு பின்னித வாசிக்கிறேன். உலகம் முழுவதையும் பிடித்து கொண்டது. உலகம் முழுவதையும் பிடித்து கொண்டது. கிறிஸ்தவத்தையும் சேர்த்து பிடித்து கொண்டது. அது முதலில் பிடித்தது கிறிஸ்தவத்தை தான். ஆனால் கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்துவின் பிள்ளைகளை அல்ல. கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் பிள்ளைகளையும் தீண்ட முடியாது. அது தவிக்கிறது. அதனால் அவர்களை தேடித் திரிகிறது. அவர்களையும் வஞ்சிக்கலாம், இந்த வலையில் விழுத்தலாம் என்று தேடித் திரிகிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அவர்களுக்கு பின்பாக போவார்கள். கொத்து கொத்தாக போவார்கள், கொத்து கொத்தாக மடிவார்கள். ஆனால் எங்கள் தேவனோ நித்திய ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருப்பார். தொடர்ந்து படிக்கவும், தொடர்ந்து வாசிக்கவும். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். எழுப்புதல் உண்டாவதாக. ஆமேன்.